அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை காணச் செய்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்கள், பிசாசின் வல்லமைகள், பொய் அபிஷேகத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை விட்டு அழித்து அப்புறப்படுத்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையினால் இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறதான பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியானவரே, உடைய சமூகத்தில் வரவேண்டிய பிள்ளைகளையும் கர்த்தர் கூட்டி சேர்த்து அதிசயங்களை காணச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, மனிதன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தேவன். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து அதிசயங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பங்களில் தேவ சமாதானம் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாச குடும்பங்களின் எல்கையில் ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகள் இயேசுவின் நாமத்தில் செம்மையாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, கரடு முரடானவைகள் சமமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்கள் முற்றிலும் அழிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்று சீனாய் மலையில் இறங்கின கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த இடத்துல இந்த காலை வேளையில் வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வந்து அப்பா பிள்ளை செல்வங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வமே, வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். லட்சைக்கு பதிலாக சந்தோஷத்தை கட்டளையிடுகிற தேவன். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கக்கேடுகள், நிந்தைகள், அவமானங்கள், லட்சைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறச் செய்கிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வியாதியோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல தகப்பனே, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவரே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக இருந்து எங்களை நடத்தி செல்லுகிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா இந்த ஓய்வு நாளில் ஒரு பெருமகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். எந்த சோதனையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாதபடிக்கு ஆவியானவர் தாமே அற்புதங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனப்பா, ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனப்பா,
அப்பா. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறது நல்ல தகப்பனே. அப்பா, அவருடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, திருமண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கைகூடி வரச் செய்து அப்பா, உமக்கு பிரியமான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். சத்துரு எந்த விதத்திலும் ஆண்டவரே ஜெயமெடுக்காதபடி குடும்பங்களின் எல்லைகளை சுற்றிலும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். குடும்பங்களில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளெல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற சிலாக்கியத்தை பாக்கியத்தை கொடுத்தாண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை தேவாதி தேவன் தம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. தேர்வெழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஞானத்தால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல ஒரு வெற்றியையும் கண்டெத்தும்படியான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் ஆண்டவரே, உயர் படிப்புக்கு செல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வழிகள் வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்கள் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஆண்டவரே திராணியையும் பலத்தையும் கொடுத்த ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியை அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்புகள் ஆண்டவரே எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும். குடிவரி ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை அலக்களிக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளிலிருந்து ஆண்டவர் அப்பா எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். உம்மை தேடுகிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவீராக. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுக்கு ஜெபிக்க துதிக்க உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க ஆண்டவருடைய விசேஷித்த கிருபையை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் எல்லைகளுக்குள்ள சாத்தான் ஜெயமெடுக்காதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்வீராக. ஏசப்பா, எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆவியானவரே உம்முடைய கிருபையினால் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறியவர் முதல் கர்த்தர் பெரியவர் வரைக்கும் கர்த்தர் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற சூழ்நிலைகளை வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதிலிருந்து ஒரு விடுதலையை கண்டுகொள்ளும்படியாய் ஆவியானவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவர் கூட ஆண்டவரே வெறுமையாக இந்த இடத்தை விட்டு திரும்பாதபடிக்கு அருமை இரட்சகரே நீர் பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறேன். நம்முடைய செய்தி கொடுக்கிற நம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் போராட்டங்கள் நிர்மூலமாகட்டும். அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசின் போராட்டத்தோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. அதிசயங்களை காண செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்கு முன்பாக சாத்தான் நிற்க முடியுமா அப்பா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் போது அந்த வார்த்தைகள் புறப்பட்டு சென்று எல்லா கட்டுகளையும் உடைத்து ஆண்டவரே சத்துருவின் போராட்டத்தை நிர்மூலமாக்கி அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையில் நீர் காண செய்யும்படியாய் செபிக்கிறேன். எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா பாடுகளும் பலவீனங்களும் துக்கங்களும் ஆண்டவரே எடுத்து போட்டப்பா. விடுதலையோடு இந்த நாளில் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த, மகிழ்ச்சியோடு ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காண முடியாமல் உலகத்தை விட்டு மறைந்து போயிருக்கும்போது அப்பா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை கொடுத்திருக்கிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாட துதிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய விசேஷித்த கிருபையை தந்து அதிசயங்களை கர்த்தர் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு குதூகலம், ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு களி கூறுதல் இந்த ஓய்வு நாளில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஒலிவெளி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும். சாத்தான் எந்த வகையிலும் இந்த இடத்துல ஜெயமெடுக்காதபடி காத்துக்கொள்ளும். இந்த எல்கையை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. லீதியாளன் இருதயத்தை திறந்தது போல எங்களுடைய இருதயத்தை இந்த நாளில் திறந்தருளுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேத வசனங்கள் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக எங்களுக்குள் ஆண்டவரே வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலிப்பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலிப்பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர், மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறான் நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. பொற்றள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்றள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
ஆடிப்பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடிப்பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. வெண்குதிரை மேல் லாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேல் லாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் புன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் புன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலுயா ஆனந்தமே, அல்லேலுயா ஆனந்தமே. ஆடிப்பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடிப்பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, 2003 கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். இப்பொழுது அதை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 2043க்குள் தேசத்தில் 2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலைபோல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர்.